யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஹாய். மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியும், ஆனா மிஷின்ல இருக்க பார்ட்ஸ், அதோட நேம், அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இனிமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் மிஷின்ல பார்க்க போற பார்ட் பேர் என்னன்னா ஸ்பூல் பின். ஸோ நம்மளோட த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்ல இந்த சுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, இந்த பார்ட், இந்த த்ரெட் சுத்தி வச்சிருக்க இந்த பார்ட்டை ஸ்பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஹோல்ட் பண்றதுனால இந்த மிஷினோட பார்ட்டுக்கு பேரு ஸ்பூல் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட், இந்த பார்ட்டோட பேரு த்ரெட் கைட். நார்மலா ஒரு த்ரெட்டை நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும், கரெக்டா? இதுவே நம்ம இப்படி கொண்டு வரணும்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பேலன்ஸ் வேணும், கரெக்டா? ஸோ அந்த அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பார்ட் நமக்கு யூஸ் ஆகுது. இதுக்கு பேரு த்ரெட் கைட். அண்ட் தென் இந்த பார்ட்டோட பேரு டென்ஷன் டிஸ்க். இதுல ஒரு 2 விதமான மெட்டல் பிளேட் இருக்கும். அதுல ஒன்னு கான்கேவ், இன்னொன்னு கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வழியா நம்ம த்ரெட் ஃபாலோ ஆகுறதுனால த்ரெட்டோட டென்ஷனை இதுதான் கைட் பண்ணுது. தென் இதுவும் ஒரு டைப் ஆஃப் த்ரெட் கைட் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு த்ரெட்டை ஒரே டைரக்ஷன்ல கொண்டு வந்து இப்போ நான் வேற டைரக்ஷன்ல கொண்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னஸ் வேணும், கரெக்டா? அதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். அதுக்கு தான் இந்த த்ரெட் கைட் யூஸ் ஆகுது. இதுக்கு பேரு டேக்அப் லிவர். ஸோ த்ரெட்டை அப் அண்ட் டவுன் மோஷன்ல நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த பார்ட் யூஸ் ஆகுது. இதுக்கு பேரு நீடில் பார். நீடில ஹோல்ட் பண்றதுக்காக ஒரு பார்ட்டா இருக்கனால இதுக்கு பேரு நீடில் பார். அதுக்கப்புறம் நீடில். இதுக்கு பேரு ப்ரெஷர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 2 விதமான ஃபுட் இருக்கும். இதுவே சிங்கிள் ஃபுட்டாவும் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ப்ரெஷர் ஃபுட்டை லிஃப்ட் பண்றதுக்காக ஒரு லிஃப்டர் இருக்கும். அதை ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு ஸ்லைட் பிளேட். ஸோ உங்களுக்கே தெரியும், இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஸ்லைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இதுக்கு பேரு ஸ்லைட் பிளேட். இதுக்கு பேரு த்ரோட் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலதான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் இது கீழே தூக்குனீங்கன்னா ஒரு விதமான லைக் ஒரு மாதிரி முள்ளு மாதிரி ஒரு பற்கள் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபீட் டாக் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா கிளாத்தை உள்ள தள்ளுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுதான் பண்ணும். அண்ட் தென் இதுக்கு பேரு ஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டை உங்களுக்கு மிஷின் ரிப்பேர் பண்ண வந்தாங்கன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்க, இது அப்படியே பார்ட்டா கழட்டிடுவாங்க, கழட்டி இதுக்குள்ளதான் வேலை பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு பேரு ஃபேஸ் பிளேட். இது வந்து பாபின் கேஸ். அண்ட் இதுக்கு பேரு பாபின். இது நம்மளுக்கு அடியில இருக்க த்ரெட் வர்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அடியில மாற்ற ஒரு பார்ட் தான் இது. இதுக்கு பேரு ஸ்டிச் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டிச் எந்த லென்த்ல இருக்கணும்ன்றத இதுதான் கைட் பண்ணும். அண்ட் தென் இது வந்து பேக் ஸ்டிச் போறதுக்கான ஒரு டூல். இதுக்கு பேரு பாபின் வைண்டர். இந்த ஷூயிங் மிஷின்றது எப்படி எவால்வேட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் கையில ஆப்ரேட் பண்ற ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஷூயிங் மிஷின் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல கையிலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த பக்கம் கிளாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக த்ரெடல் மிஷின் கொண்டு வந்தாங்க. ஸோ பெடல் போடுற மிஷின் சொல்லுவோம்ல, அதுக்கு பேரு த்ரெடல் மிஷின். இண்டஸ்ட்ரி எல்லாம் வரும்போது நிறைய பெரிய பெரிய கவர்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு ஒரு மிஷின்ஸ் ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எலக்ட்ரிக் மிஷின்னு சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியல் மிஷின்னு கூட சொல்லுவோம். அதுவே இன்னும் எவால்வேட் ஆகி எங்க போனாலும் நம்ம தூக்கிட்டு போற மாதிரி இருக்கிறதுக்கு தான் போர்ட்டபிள் ஷூயிங் மிஷின் கொண்டு வந்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா நம்ம மைண்டை செலவு பண்றதுல எந்த தப்பும் இல்லை. பாய்.